பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 7 தலைமுறைன்னு வந்து சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா 7 அந்த 7னா என்ன, அந்த எதன் அடிப்படையில 7ன்ற வரிசையை வந்து உருவாக்கி இருக்காங்கன்றத வந்து பார்க்கலாம். தமிழர்களுடைய நிலத்தை பொதுவா வந்து 5 நிலமா வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல 4 முதன்மையான திணைகள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த குறிஞ்சில இருக்கிற ஒரு 2 தலைமுறை பெயர் தான் வந்து சேயோன், சேயோல், பரன், பறை. இந்த சேயோன் சேயோல்ன்றது வந்து காலத்தால் மூத்தவர்கள் அப்படின்ற ஒரு பொருள். அதுக்கடுத்து பரன், பறை அப்படின்றது வந்து வரன்ற சொல்ல இருந்தா பரன்ற சொல்ல வந்து மாறுது. அதாவது வரைனா மலைன்னு அர்த்தம். அந்த மலையில வாழ்ந்த மக்களுக்கு தான் வரையர்கள் அப்படின்ற சொல்ல, அந்த வரையர்ன்றதா பறையர்னு வந்து மாறுது. அந்த பறையர்கள்ன்ற மாதிரிதான் பரன்ற சொல்ல வந்து மாறுது. இதுக்கப்புறம் மலையில இருந்து கீழே முல்லை நிலத்துல வாழ்ந்த மக்களுடைய ஒரு பொது பெயராகவும் ஒரு பொது தொழிலாகவும் வந்து இருக்கிறது வந்து ஆடு மாடு மேய்க்கிறது. அதுதான் ஓட்டன், ஓட்டி. ஆடு மாடுகள் எல்லாம் வந்து ஓட்டுறவங்க இல்லையா? அதனால அவங்க பேர் ஓட்டன், ஓட்டி. அதுக்கப்புறம் கூட்டன், பூட்டி. இந்த ரெண்டுமே வந்து முல்லை நிலத்துக்கான ஒரு தலைமுறை பெயர். முல்லை நிலத்துக்கு பிறகு மருத நிலத்தை வந்து உருவாக்கி விவசாயம் செய்யறாங்க இல்லையா? இந்த விவசாயம் செய்யும் போது வெயிலையும் இல்ல களைப்பிலையும் வந்து அவங்களுக்கு அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி இந்த விவசாயம் செய்வாங்க இல்லையா? அதனால அவங்க பேரை வந்து பாட்டன், பாட்டி. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்து தற்காலத்துல வந்து நம்ம பயன்படுத்துற சொல் தான் வந்து கணவன், மனைவி, தாய், தந்தை என்ற சொல்.